ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ்லேயும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த ஆடி ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பொதுவா வந்து அம்மன் கோவில்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து இத கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாரி தான் எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆடி மாசமும் இந்த திருவிழா நடக்கும். அப்படிதான் இந்த வருஷமும் நடக்குது. எப்பவுமே இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இப்போ இல்லன்னு தான் சொல்லணும். இப்பன்னா கடந்த ஒரு 10, 15 வருஷமாவே எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த லைட்ல வந்து அலங்காரம்லாம் பண்ணி, ஊரே வந்து நல்லா ஜொலிக்கிற மாரி சூப்பரா டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. அந்த கடைசியில தெரியுது பார்த்தீங்களா, நெறைய லைட்லாம் எரியுது பாருங்க. அதுதான் கோவிலு. இங்கேருந்து பக்கம் தான் இருக்கு கோவில். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த மாரிலாம் இருக்க மாட்டோம். ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த திருவிழா நடக்கும். அந்த திருவிழா டைம்ல பார்த்தீங்கன்னா, வெள்ளி, சனி, ஞாயிறு அந்த 3 நாளுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதில வெள்ளிக்கிழமையிலேருந்து எங்களுக்கு வந்து அந்த வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேஜ்லேருந்தே நாங்க என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். வெள்ளிக்கிழமை எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா, அந்த ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம். அந்த எங்கள் ஏரியா பசங்க, அந்த ஏரியா கேங்லாம் இருப்போம் பாருங்க, அவங்க கூட அவ்வளோ ஜாலியாக இருப்போம். திருவிழான்னு வந்துச்சுனாலே பசங்க எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம், கபடி விளையாடுவோம். கோவில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்லாம் வச்சு ரொம்ப ஃபன்னாக விளையாடிட்டு இருப்போம். ஆனால் இப்போ வந்து எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அந்த கோவில் கிட்ட கூட போயிட்டு எங்களால் பார்க்க முடியல. ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் விளையாடிட்டு இருந்த அந்த பசங்க அவங்க எல்லாம் இப்போ வந்து என் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க யாருமே இப்போ வந்து அந்த கோவில் திருவிழாவில் வந்து கலந்துக்கிறது இல்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லோரும் பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாமியை வர்ணித்து எல்லாம் காப்பு கட்டுவாங்க. நானும் காப்பு கட்டியிருக்கேன். ஒரு 2, 3 வருஷம் காப்பு கட்டியிருக்கேன். அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா கோவில்லே தங்குற மாதிரி இருக்கும். காப்பு கட்டிட்டா வீட்டுக்கெலாம் வரமாட்டோம். அந்த 3 நாள் வந்து காப்பு கட்டிட்டு நாங்கள் வெளியில் போய் குளிப்போம், பம்பு செட்டில் குளிப்போம். சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் வந்து அந்த சாமியை வந்து வர்ணித்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து சாமியை வந்து ஆடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கூழ் ஊற்றுவாங்க. கோவிலில் கூழ் ஊற்றுறது பார்த்திங்கன்னா ஊர் ஜனம் எல்லாருமே வந்து கூழ் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் கிடா வெட்டுவாங்க. இதெல்லாமே பார்க்குறதுக்குன்னே நாங்கள் எல்லாருமே கேங்காக வந்து நின்றுட்டுருப்போம். நைட்டு பார்த்திங்கன்னா கும்பம் போடுவாங்க சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து சாமி ஊர்வலம் வந்து ஒரு டிராக்டரில் வச்சு அன்றைக்கி நைட்டு வெடியெல்லாம் வெடித்து ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. ஊர் ஃபுல்லாக ஊர்வலம் வரும். நைட்டு 2, 3 மணி வரைக்கும் சுற்றும் அந்த ஊர்வலம். இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண நாங்கள் இப்போ வந்து எதுலேயுமே போய் கலந்துக்கிறதும் இல்லை, தலையிடுறதில்ல. என்னையே சொல்கிறேனே, நானே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பக்கம் போய் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னன்னு தெரில, ஒரு வேளை நம்ம கல்யாணம் ஆனதுனால அப்படி மாறிட்டோமா, இல்லை கடவுள் மேலே நம்பிக்கை போயிடுச்சா, இல்லை பணத்து கஷ்டத்துக்காக ஓடிட்டுருக்குமே லைஃப்பில், அதனால இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுமா, ஒன்றும் புரிய மாட்டேது எனக்கு. நீங்களும் இந்த மாதிரி வில்லேஜில் உங்களோட அந்த ஆடி ஃபெஸ்டிவல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.